நாம நிறுவனங்களுக்கு எதிராக போராடவில்லை, நமது கோரிக்கைக்காக போராடுகிறோம். நிறுவனங்கள் நம்ம எதிரியாக பார்த்தாலும் அது நம்முடைய பிழை இல்லை, அது நிறுவனங்களுடைய பிழை. நம்ம அரசை எதிர்த்து போராடவில்லை, அரசியலிருந்து கோரிக்கைக்காகத்தான் போராடுகிறோம் என்பதையும் அரசும் உணர்ந்திருக்கிறது. ஆனால் அரசு பொய் வழக்கு போட்டு செயலாளர்கள் அதையும் நாமல் முறைப்படி சட்டப்படி சந்திப்போம் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஆக இந்த அளவுல இந்த போராட்டம் சென்று கொண்டிருக்கும் போது இந்த சூழ்நிலையில இந்த அரசுக்கு அடுத்த ஒரு வாரம் தான் அவகாசம். 17, 18, 19, 20 நாள்ல தான் சட்டசபை நடக்க இருக்கிறது. இந்த ஒரு வாரத்துக்குள்ள இந்த அரசிட்ட கோரிக்கை வச்சு பேசினால் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னு தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சுன்னா அரசும் பேச முடியாது, அதிகாரிகளும் பேச முடியாது. அப்ப இந்த ஒரு வாரத்துக்குள்ள நாம அரசுக்கு நமது ஒற்றுமையை காட்டி, நமது கூட்டத்தை காட்டி, நாம் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் தேவையும் இருக்கிறது. எல்லா விவசாயிகளும் அதை வலியுறுத்துகிறார்கள். எனவே வருகிற 18, 19, 20 அதாவது அடுத்த வாரம் புதன், வியாழன், வெள்ளி ஆகிய 3 நாட்கள் தமிழ்நாடு சட்டசபை நடைபெறும் வேளையில் கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்கு தமிழ்நாடு அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும். கூலி உயர்வு பெற்றுத்தர வேண்டும். கிலோவுக்கு 20 ரூபாய் பெற்றுத்தர வேண்டும். மற்ற கோரிக்கைகள் எல்லாம் அரசு நிறைவேற்றுவதற்கு உடனடியாக குழு அமைக்கணும், பேசணும், நிறைவேற்றி தரணும், கடனை தள்ளுபடி செய்யணும், கட்டணமில்லா மின்சாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்திலிருந்து தொடர்ச்சியாக 3 நாட்களும் கோட்டை நோக்கி முற்றுகை நடத்துறோம், பேரணி நடத்துறோம். காவல்துறை வருவாங்க, கைது செய்வாங்க, மண்டலத்தில் வைப்பாங்க, விடுவிச்சாங்கன்னா மீண்டும் அடுத்த நாள் காலையில் வர நம்ம அங்க இருக்கிறோம். ஆக எல்லா மாவட்டங்களில் இருந்தும் எல்லா கறிக்கோழி பண்ணை விவசாயிகளும், அனைத்து விவசாய சங்க தலைவர்களும், தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாநில, மாவட்ட, ஒன்றியர்கள், உழவர்கள் அனைவருமே அரசு நம்ம மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட ஆதங்கப்பட்டீங்களே, ஆக அந்த உணர்வை நம்ம காட்ட வேண்டிய இடம் சென்னை, நாம் கூட வேண்டிய இடம் சென்னை. கடந்த ஜனவரி 7 அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் 3000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சென்னையில கூடினோம். முத்தரப்பு பேச்சுவார்த்தை பிரச்சனை தீர்த்து வைங்கன்னு சொல்லி கேட்டோம். இயக்குனர் அவர்கள் நம்ம கோரிக்கையில கேட்டுக்கிட்டு நான் 21ஆம் தேதி உங்களுக்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்லி நம்மளுக்கு உறுதி கொடுத்து அனுப்பிச்சாங்க. 21ஆம் தேதி இடையில பொய் வழக்குல போட்டு சிறையில் அடைக்கப்படுறோம். 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சென்னையில போய் குமிஞ்சு நிக்கும் போது முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தாம முந்தின நாள் இரவு 6 மணிக்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தை இல்லைன்னு செய்தி அனுப்புறாங்க. ஆனாலும் அதையும் மீறி அதையெல்லாம் முறியடித்து நம்ம சென்னை போய் சேர்ந்திருக்கிறோம். சென்னையில என்ன சொல்றாங்க, பாதிக்கப்பட்ட விவசாயம் எங்கிட்ட மனு கொடுக்கவே இல்லையே, எங்கிட்ட டேட்டாவே இல்லையே, எங்கிட்ட தகவல் இல்லைன்னு சொல்லி இயக்குனர் திசை திருப்புகிறார். போராட்டத்தை நிறுத்து போக வைக்கிறதுக்கு வேலை செய்கிறார். சரி, அதையும் நாங்க செய்யறோம்னு சொல்லி பிப்ரவரி 2ஆம் தேதி அன்னைக்கு எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் மாவட்ட ஆட்சியர்களிடத்துல அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காலனித்துறை இணை அலுவலகங்கள்ல 18,000 மனுக்கள் விவசாயிகள் கொடுத்திருக்கிறாங்க. எல்லா கோரிக்கைகளையும் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லயும் கால்நடை மருத்துவர் போய் விவசாயிட்ட நேரடியாக பண்ணையிலே விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க. இது எல்லாம் நாங்க 7ஆம் தேதிக்குள்ள சென்னை அனுப்பிச்சிருவோம். உடனடியாக 9ஆம் தேதிக்குள்ள நாங்க கூடி பேசி கண்டிப்பா குளியர் அறிவிப்போம்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய கால்நடைத்துறை இணை இயக்குநர்கள் விவசாயிடம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் அதற்கப்புறம் எந்த ஒரு அறிவிக்கும் வராதால இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழல் இருக்கிறோம் என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.